மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்னைக்கு 51வது நாள். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாவாக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் என்பது மிக்க முக்கியமானது. கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது இருக்கு நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் அப்படின்னா அது தியானம் ஒன்றுதான் மாஸ்டர்ஸ். நீங்க சாப்பிடல அப்படின்னாலும் பரவாயில்ல, தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, மற்ற வேற ஏதாவது செயல் செய்யலனாலும் பரவாயில்ல, பட் தியானம் என்பது மட்டும் தினமும் செய்யணும். எதுக்காக அப்படின்னா நம்முடைய கான்சியஸ்னஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் நம்முடைய தியானத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும் மாஸ்டர்ஸ். தியானம் செய்யாம கான்சியஸ்னஸ்க்கு டைரக்ட் கனெக்ஷன் என்பது வராது. கான்சியஸ்னஸ்க்கு கனெக்ஷன் எப்போ வராதோ நமக்கு யூனிவர்ஸோட கனெக்ஷன் என்பது இருக்காது. நம்ம மைண்டுக்கும் மேலே இருக்கும் யூனிவர்ஸ்க்கும் கனெக்ஷன் யார் இருப்பாங்க நடுவில் அப்படின்னா கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருள், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ராசஸர். நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ராசஸர் இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் ஒன்று இருக்கும். அது வருது, கம்ப்யூட்டர் வாங்கினாலே அது வருது. நீங்க எது சொன்னாலும் எதுக்காக கம்ப்யூட்டர் பயன்படுத்தாலும் அதுக்காக உங்களுக்கு உதவி என்பது செய்யும். அந்த ப்ராசஸர் இல்லாம நீங்க எந்த செயலும் செய்ய முடியாது இல்லையா. அதே போல் கான்சியஸ்னஸ் என்பது நமக்குள்ள இருக்கும். நாம எந்த செயல் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு எண்ணம் கிரியேட் ஆனாக்க அதை பற்றி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்முடைய அவேர்னஸ் என்பது ஜாஸ்தியாகும். அவேர்னஸ் இஸ் த நாலேஜ் வாட் யூ ஹவ் கெயின்ட், த விஸ்டம் வாட் யூ ஹவ் கெயின்ட். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அனுபவங்களுடைய மொத்தமும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சாக்க அதுதான் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அவேர்னஸ் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் என்பது நடக்கும். நம்முடைய அவேர்னஸ் எப்படி வருது? கான்சியஸ்னஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, அதை ஆன் பண்ண உடனே சைலண்டா இருக்கும், எதுவுமே தானாட்டுக்கதே எந்த ப்ரோக்ராமும் ரன் ஆகாது. நீங்க படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஓபன் பண்ணா படம் பார்க்கறதுக்கு தேவையான ப்ராசஸிங் எல்லாமே செய்யுது. அப்படி இல்லாம நான் ஏதாவது டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் ப்ராசஸரை ஓப்பன் பண்ணாக்க அந்த வேர்ட் ப்ராசஸருக்கு தேவையான ப்ராசஸிங் எல்லாமே பண்ணும். அதை ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும், ஒரு சாஃப்ட்வேர் கோட் எழுதணும் அப்படின்னாலும், நீங்க எது அதுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் வேலை செய்யுங்க. தானாட்டுக்கதே எதுவுமே நான் இது செய்யவே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வயம் கனெக்டிவிட்டி அப்படின்றது இருக்காது மை டியர் மாஸ்டர்ஸ். அதே போல் நம்முடைய கான்சியஸ்னஸ் அப்படின்றது அது மாதிரி தான் வேலை செய்யும். எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்புட் மேல ஒருத்தர் வேலை செய்வாங்க இல்லையா, அவர் தான் கான்சியஸ்னஸ். அதே கார் இல்லாம அந்த கான்சியஸ்னஸ் உள்முகம் செய்து இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்களை ரெண்டும் மூடி நம்முடைய மூக்கு, நாக்கு, இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாமே உள்முகம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சியஸ்னஸ் உள்முகம் ஆயிடும். உள்முகம் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ த கான்சியஸ்னஸ் இஸ் நவ் ஒர்க்கிங் இன்சைட். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் என்பது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்முடைய பிலீஃப் சிஸ்டம், நாம எதை நம்பிக்கிறோமோ அதன் மீது தான் ஒர்க் ஆகும். யூனிவர்ஸ் வில் கிவ் எவ்ரிதிங் டு மீ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருந்தாக்கா இட் கனெக்ட்ஸ் டு த யூனிவர்ஸ் அண்ட் brings us everything we need. நமக்கு தேவையானது எல்லாமே வருது. இதுதான் கான்சியஸ்னஸ். ஸோ சக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சக்சஸ் அப்படின்னு என்ன, நாம நினைச்சது ஒரு முறைப்படியாக இப்படி இருந்தாதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லி நாம ஒரு இமேஜ் வச்சிருப்போம் மைண்ட்ல. 100 மார்க்குக்கு 40 மார்க்கு வந்தா நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிரு. அந்த ஸ்டாண்டர்டு நீங்க இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்பி அந்த 40 மார்க் வந்தாதான் நான் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க பாருங்க. அதுதான் சக்சஸ்க்கு நீங்க ஸ்டாண்டர்ட் என்பது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வரல, 40 வரல, 39 மார்க்கே வந்திருக்கு அப்படின்னா நீங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லி நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க. பட் அங்க பார்க்க வேண்டியது என்ன, 40 மார்க் வரணும் இல்லை அப்படின்னு சொல்லல, பட் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய நிலைமை
எல்லாமே பார்த்துட்டு நீங்க போன வாட்டி 20 மார்க் வாங்கியிருக்கிறவங்க இப்போ 39 மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் பாஸ்ட் ஆக்சுவலி. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்லை, உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க யூ ஆர் பாஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இருக்கு இல்லையா? ஸோ சக்சஸ் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஹாப்பியா ஃப்ரீடமோட நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நீங்க விருப்பப்பட்டு செய்யறதுக்கு வாய்ப்புகள் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க பாருங்க, அதுதான் மை டியர் மாஸ்டர் சக்சஸ். ஸோ இந்த சக்சஸ் எப்படி? இப்போ யாரோ ஒருத்தர் 40 மார்க் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் நாளைக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி முன்னேற்றம் என்பது கொண்டு வருவீங்க பாருங்க, அதுதான் சக்சஸ். மற்றவர்களுக்கு கம்பேர் பண்ணாதுங்க, யூ ஆர் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படி கம்பேர் பண்ணாம இருப்போம்? யாருக்கு கம்பேர் பண்றோம்? இது எல்லாமே எப்படி அப்படின்னா யூ ஆர் இன் த ஃப்ரேம் ஒர்க், யூ ஆர் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அதர்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணிக்காதுங்க. யூ ஆர் வேஸ் யூனிக் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஸோ நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் எது இருக்கோ அதன் மீது தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ ஒரு சக்சஸ் வரல, ஒரு இடத்துல ஒரு ஃபெயில்யூர் வந்திருக்கு அப்படின்னா அது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் என்பது இன்னும் 100% நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு இடத்துல உங்களுக்கு சக்சஸ் வரல அப்படின்னா, இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க ரீச் ஆகல அப்படின்னா you have not given enough training to your subconscious mind அப்படின்னு சொல்லி அர்த்தம் my dear masters. இது எல்லாமே எப்படி சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் சப்போர்ட் பண்ணும். நம்முடைய கான்ஷியஸ்னஸ் சப்போர்ட் எப்படி பண்ணும்? நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் மேல சப்போர்ட் பண்ணும். இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. காசு இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சீட்டிங் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங், பொய்யான பிலீஃப் சிஸ்டம். இந்த மாதிரி இருக்கும்போது சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் எப்படி நடக்கும்? உன்னோட கான்ஷியஸ்னஸ் மேலே இருக்கும் அந்த யூனிவர்ஸுக்கு கனெக்ட் ஆக்கி அபண்டன்ஸ்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணிப்போம். நீங்க ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எப்போ நம்ம தியானம் பண்றோமோ, எண்ணங்களே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போறோமோ, நம்முடைய 3ஆம் கண்ணு திறக்கப்படும், ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுவோம். நிறைய இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே வெளியே உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சத்தியங்கள் எல்லாமே உணரும் போது அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது கட் ஆகும். ஞானம் என்ற ஒரு ஸ்வார்டு, ஒரு கத்தி நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா அது தியானம் தான் நமக்கு கொடுக்கும். தியானத்தின் மூலம் ஞானம், ஞானத்தின் மூலம் முக்தி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த முக்தி எப்படி வருது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் கரெக்ட் ஆகும், நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கைகள் எல்லாமே கரெக்ட் ஆகும். இது 2 கரெக்ட் ஆகுதுக்கா நம்முடைய கான்ஷியஸ்னஸ் சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கான்ஷியஸ்னஸ் சரியா வேலை ஆரம்பிச்சால் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் என்பது கிளியரா இருக்கும். எப்போ இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் மற்றும் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது 2 கரெக்டாக இருக்குமோ யூனிவர்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை என்பது சக்ஸஸோட ஆனந்தத்தோட நிறைந்திருக்கும் மாஸ்டர்ஸ். இதுக்கு பெட்ரா ரூட் என்ன அப்படின்னா தியானம் மட்டும்தான் மாஸ்டர்ஸ். அதற்காக தியானம் தினந்தோறும் செய்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை என்பது ஆனந்தமாக அற்புதமாக இருக்கு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி.